ஸோ இப்போ சப்நெட்டிங் பண்ணும்போது நம்ம எத்தனை சப்நெட்டாக கூட, அதாவது ஒரு நெட்வொர்க்கை எத்தனை சப்நெட்டாக வேணாலும் பிரிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பிக்சல் லென்த்தாகவும் பிரிக்கலாம், வேரியபிள் லென்த்தாகவும் பிரிக்கலாம். ஸோ பிக்சல் லென்த்தாக பிரிக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் பார்ட்டாக கிடைக்கும். ஸோ 2 சப்நெட் அப்படின்னா 2 சப்நெட்லேயுமே சேம் கவுண்ட் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சப்நெட்டில் 128 ஐபி அட்ரஸ் இருக்குன்னா செகண்ட் சப்நெட்லேயும் அதே 128 தான் இருக்கும். ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் கிளாஸ் சி ஐபி அட்ரஸை 2 சப்நெட்டாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் இப்போ கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் ஐடி, ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து நெட்வொர்க் ஐடியாக இருக்கும், கடைசி ஒரு டிஜிட் மட்டும் ஹோஸ்ட் ஐடி. ஸோ அதனால தான் நமக்கு மினிமம் ஐபி அட்ரஸ் எந்த கிளாஸில் கிடைக்குன்னா இந்த கிளாஸ் சியில் தான். ஸோ கிளாஸ் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஐடி 3 ஹோஸ்ட் இருக்கும். கிளாஸ் பி எடுத்திங்கன்னா 2 நெட்வொர்க் ஐடி 2 ஹோஸ்ட் ஐடி இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ் சியில் மட்டும் ஒரே ஒரு ஹோஸ்ட் ஐடி தான். ஓகேவா? அதனால் அதிகபட்சம் நமக்கு எவ்வளோ ஐபி அட்ரஸ் கிடைக்கும் அப்படின்னா 256. 0 சேர்த்திங்கன்னா 256, 0 to 255. ஸோ டோட்டல் 256. அதில் 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2 பவர் ஹச், ஹச்ங்கிறது ஹோஸ்ட்டு, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட். ஸோ கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 8 தான் இருக்கும். ஸோ 2 பவர் 8 மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 254. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஹோஸ்ட்டுங்கிறது 8, ஸோ 2 பவர் 8ன்னு போடும்போது 256 மைனஸ் 2, ஸோ 254. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு அந்த ஹோஸ்ட் ஐடியை மட்டும் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி 200.1.2.0 அப்படின்னு தான் வரும். ஏன்னா இது நெட்வொர்க்கில் 0 தான் இருக்குது, 0ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 பிட்டை தான் எடுத்துக்கணும். 2 பிட்டு, அதிலே லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் பிட் அப்படின்னா 128 எந்த பிளேஸில் வருமோ அந்த பிட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால 0,1. ஸோ 0வை ஸ்டார்டிங்லேயும் எண்டில் வந்து 1ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது 0வை கன்வெர்ட் பண்ணால் அதே 0 தான் வரும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 128, 64, 32, 16, 8, 4, 2, 1. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 128, ஏன்னா லெஃப்ட் மோஸ்ட்டு 128 தான். ஸோ அப்போது 200.1.2.128 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அதோடைய ஸ்டார்டிங் ஐபி. ஸோ 0ங்கிறது ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸாக இருக்கும். இப்போ ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா 128 தான் ரெண்டாவது நெட்வொர்க்கோட ரெண்டாவது சப்நெட்டோட ஸ்டார்டிங் ஐபி. அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 0 to 127 ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ அதுதான் அடுத்தது கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் 0ல் ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட் நெட்வொர்க் 128ல் ஸ்டார்ட் ஆகணும். ரெண்டு கையில் டிஃப்ரெண்ட் 0 to 127 அது ஃபஸ்ட்டு நெட்வொர்க் போயிடும் சப்நெட்டு. ரெண்டாவது நமக்கு எண்டு தெரியும் 255 தான். அப்போது 128லேருந்து 255 வரைக்கும் ரெண்டாவது சப்நெட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே நம்ம இது நெட்வொர்க்கை பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த 2H-2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இதுலேயும் 2 ஐபி அட்ரஸ் இருக்காது, இதுலேயும் 2 ஐபி அட்ரஸ் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் இந்த ஃபஸ்ட் நெட்வொர்க்கில் 0, லாஸ்ட் ஐபி அட்ரஸ் 127. நார்மலாகவே இந்த 127 லூப் பேக் ஆகிடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போது இதில் நமக்கு கிடைக்கிறது 128ல் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா 126 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு 1லேருந்து 126 வரைக்கும் யூஸபிள் ஐபியாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்நெட்டில். இப்போ ரெண்டாவது சப்நெட்டில் ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் 128. ஓகேவா? 128ல் ஸ்டார்ட் ஆகும். இதுலேயும் 128 ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரிக்கும் போது 128 + 128.
ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸும் லாஸ்ட் ஐபி அட்ரஸும் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 128ல் 2 மைனஸ் பண்ணோம்னா சேம் 126. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 128, லாஸ்ட் ஐபி அட்ரஸ் 255. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. மீதி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 129லேருந்து 254 வரைக்கும் யூஸபிள் ஐபி லிமிட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஸோ இதே கான்செப்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே ஐபி அட்ரஸை 4 சப்நெட்டாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி 2ஆக பிரிக்கும் போது 0 1 யூஸ் பண்ணமோ, ஸோ 4ஆக பிரிக்கும் போது 4ல் நம்ம 2 பிட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்தது இப்போ இதுவே நீங்கள் 8ஆக பிரிக்க போகிறீங்கன்னா 3 பிட்டை சேஞ்ச் பண்ணணும். 16ஆக பிரிக்க போகிறீங்கன்னா 4 பிட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதில் பாசிபிள் காம்பினேஷன் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ரெண்டு பிட்டில் பாசிபிள் காம்பினேஷன் இவ்வளோ தான் வரும். என்னென்ன வருது? 0 0, அதுக்கு 0 1 1 0 1 1. இதுதான் பாசிபிள் காம்பினேஷன். இது அப்படியே நீங்கள் லாஸ்ட்டு அந்த போஸ்ட் பிட்டில் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் இந்த பாசிபிள் காம்பினேஷன் 2 அந்த சேஞ்சபிள் பிட்டை 0 0 0 1 1 0 1 1 ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு 4 தெரியும். 256 4ஆக பிரித்தோம்னா 64 தான் வரும். ஒரு நெட்வொர்க்கில் 64 64 64 64. ஓகேவா? ஸோ நீங்கள் பிளைண்டாக அப்படி எடுத்துக்கூடாது. ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் அதுதான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருது. 1 வந்துன்னா 64 அந்த இடத்துல வரணும். பைனரியிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 வருது. அப்போது 128. அப்போது இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்க அப்படின்னா இந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறீங்க. இந்த பிளேஸில் 128 64 32 16 8 4 2 1. ஸோ இந்த பிளேஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 0 இருக்கிறதுனால இது 0 தான். ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 0 தான். ஸோ ரெண்டாவதுல செகண்ட் பிளேஸில் 1 வரதுனால செகண்ட் பிளேஸு 64. ஸோ அப்போது இங்கே 64 வரணும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட்டில் 1 வருது. அப்போது 128 தான் என்னுடைய ஐபியாக இருக்கும். ஸோ அடுத்தது 2 பிளேஸில் வந்து 1. அப்போது 128 + 64. ஸோ 128ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா ஓகேவா எவ்வளோ வருது? 192 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ். அங்கேருந்து நீங்கள் 255லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் இதை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது. அப்போது 0 to 63, இங்கே 64 to 127, இங்கே 128 to 191, இங்கே 192 to 255. ஸோ இதுதான் அந்த 4 சப்நெட்டாக இருக்கும். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். 2h - 2. அப்போ இதுலேயும் என்ன கிடைக்குன்னா 64 - 2. ஸோ 62 தான் யூஸபிள் ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம அடுத்ததில் காட்டியிருக்கோம். ஸோ இப்போது சிங்கிள் நெட்வொர்க்கை 4 சப்நெட்டாக பிரிச்சாச்சு. 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கு, 64ன்னு ஸ்டார்ட் பண்ணுற 2வது நெட்வொர்க்கு, 128ன்னு ஸ்டார்ட் பண்ணுற 3வது நெட்வொர்க்கு, 192ன்னு ஸ்டார்ட் பண்ணுற 4வது நெட்வொர்க். இது ஒரு சப்நெட்லேயும் நமக்கு 62 கிடைக்கும். ஏன்னா 64ல் 2 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டா ஸோ இங்கே 0வும் 63 இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஐபி 0, லாஸ்ட் ஐபி 63. ஓகேவா? அது அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 64. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 2 ஐபி அட்ரஸ் இருக்காது. 64ம் 127ம் இருக்காது. அடுத்து 3வது சப்நெட்டில் 128ம் 191 இருக்காது. ஸோ இதுலேயும் 2 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 62 தான் இங்கேயும் கிடைக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 192ம் 255 இருக்காது. ஸோ இதுலேயும் அதே 62 தான் கிடைக்கும். 2 மைனஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி 8க்கு போட்டுடலாமா? ட்ரை பண்ணுங்கள் போட்டு. இந்த நெட்வொர்க்கை 8ஆக பிரித்தோம்னா என்ன வரும்?
நமக்கே தெரியும் 64ல் பாதி 32 பிட்டு போடுங்க அந்த பிட்டை. அப்போ 3 பிட்டை மாற்றணுமா? செக் பண்ணுங்க. எப்படி மாற்றணும்? 0 0 4 to 1 படி நீங்கள் எழுதுங்க. 0 0 0 0 1 0 1 0 0 1 1 3 4 5 அடுத்தது 6 இதான வரும். 8 பிரிச்சுக்கணும். இதுதான் வரும். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு. இது 16 பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? 8 4 to 1 தான். 8 4 to 1 0 0 0 0 0 0 1 0 0 1 0 0 1 1 நீங்கள் எவ்வளோ ஃபிட் பண்ணுமோ அவ்வளோ போட்டுட்டு போக வேண்டியதான். இப்போ இன்னும் நீங்கள் அடுத்தது 16 32 ஃபிட் பண்ணணும்னா இன்னும் ஒரு வச்சு ஆட் பண்ணி வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் விடுவீங்க? ஃபீஸ் கட்டிங்களா? இல்லை வரலையா? இது கட்டிடுவான்னு சொல்லிட்டு கும்பலா போகல. அங்கே போகல நீங்கள் கும்பலா ஃபீஸ் சொல்கிறது தான் போனாங்க. ஃபஸ்ட்டு போனாங்க நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. 1 லட்ச ரூபாய்க்கு 75 ரூபாய்க்கு போயிருக்கா. 75,000 மேலே இல்லைம்மா. இல்லையா? அப்படி எல்லாம் போனாங்க. இப்போ ஒவ்வொருத்தட்ட ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை சப்நெட்டாக பிரிக்கிறனாலும் இந்த மாதிரி லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். சரி, அவங்க வர்றவங்க வரட்டும். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் அப்படின்னா நம்ம ஐஎஸ்பிலேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐஎஸ்பி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஐபி அட்ரஸை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கூடாது. ஓகேவா? ஸோ ஐபி அப்படி அசைன் பண்ணி கொடுக்கல. ஸோ ஐபி அசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ ஐஏஎன்ஏ அப்படிங்கிற இந்த அத்தாரிட்டி தான் ஐபி அட்ரஸை வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 400 crore ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த 400 crore ஐபி அட்ரஸும் ஐஎஸ்பி வாங்கியிருப்பாங்க. எல்லா ஐஎஸ்பிங்கிறவங்க ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ, வோடஃபோன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் உள்ள நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேவா? அவங்க அந்த 400 கோடி ஐபி அட்ரஸையும் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு வாங்குறாங்க இல்லையா, ஏலம் விடுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம், அந்த ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடும்போது யார் 5G வாங்குறாங்க, யார் 4G வாங்க. இன்னமும் வந்து வோடஃபோன்லாம் 4G தான் வாங்கியிருக்காங்க, 5G கிடையாது அவங்கள்ட்ட. பிஎஸ்என்எல் அது மாதிரி 4G தான், 5G கிடையாது. ஸோ ஏர்டெல், ஜியோ மட்டும் தான் 5G வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் வாங்கும்போது இந்த ஐபி அட்ரஸ் சேர்த்து வாங்கணும், அவங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும்போது இந்த அத்தாரிட்டிகிட்டேருந்து கவர்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட்டை அவங்களுக்கு சப்ளை பண்ணும்.
ஓகேவா? ஸோ அப்படி கிடைக்கிறது தான் இந்த ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த எப்போ இந்த மாதிரி ஐபி அட்ரஸை ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அத்தாரிட்டி சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க 98ல். ஓகேவா? அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி கரெக்டாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இல்லை. ஸோ 98ல் தான் வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு செக்யூரிட்டி, ஸோ இன்டர்நெட்டில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் நிறைய ஹேக்கர்ஸ், அதுக்கு முன்னாடி ஹேக்கர்ஸ் நிறையா இருக்காங்க, இப்பயும் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுற அளவுக்கு ஹேக்கர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் HTTPS, ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், ஸோ நெட்ஒர்க்கில் இப்போ நம்ம AAA சர்வீஸ்னு சொல்லுவோம், ACL AAA சர்வீஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக யார் அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, போர்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது, எந்த போர்ட் யார் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே 98க்கு அப்புறம் தான் வந்து பெருசாக நெட்ஒர்க்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் நம்ம நார்மலாக வந்து 2 டைப்பாக பிரிச்சிருப்போம். ஸோ IPv4 IPv6 அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் இன்னமும் சப் டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் ஐபி. ஸோ லேனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐபியுமே ப்ரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் லேனை விட்டுட்டு வெளியில் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐபி அட்ரஸை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லேன் இப்போ நீங்கள் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, இதை தவிர வெளியில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை வச்சு வெப்சைட்டை பார்க்க முடியாது. ஸோ வெப்சைட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டிக் ஐபி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பப்ளிக் ஐபிங்கிறது, இந்த பப்ளிக் ஐபினா பப்ளிக் ஐபியும் ஸ்டேட்டிக் ஐபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் பப்ளிக்காக குளோபலாக எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த பர்டிகுலர் ஐபியை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு RDP மூலயமா ஒரு விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதோ, ஸோ எனிடெஸ்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று அசைன் பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வர், ஸோ சர்வர் கிளைண்ட் எடுத்துட்டிங்கன்னா சர்வருங்கிறது ரிமோட்டில் இருக்கிற ஒரு பிசி, லோக்கலில் வச்சுருக்கிற நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ரிமோட்டில் இருக்கிற பிசி, ஏதோ ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு இடத்துல உள்ள பிசியை நம்ம லோக்கலில் ஏஎஸ் சாஃப்ட்வேர் மூலயமா பண்ணுவோம். அது வந்து RDP, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் பப்ளிக்காக இருக்குது. ஸோ பப்ளிக் ஐபி குளோபலாக எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ப்ரைவேட் ஐபியை வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. லேனுக்கு வெளியில் ப்ரைவேட் ஐபி யூஸ் ஆகாது. லேனை தாண்டி வெளியில் அந்த பப்ளிக் ஐபிக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஓகேவா? லேனுக்குள்ளே மட்டும்தான் அந்த ப்ரைவேட் ஐபி, இந்த 10 இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 192 இது எல்லாமே லேனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும். லேனை விட்டுட்டு வெளியில் அவுட் சைட் நெட்ஒர்க்குக்கு அது யூஸ் ஆகாது. ஆனால் இதுவே பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக் ஐபி பொறுத்த வரைக்கும் குளோபலாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் ஐபி எங்கெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்க்டாப்பு, லேப்டாப், ஸோ ஸ்மார்ட் ஃபோன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் ISP மூலயமா நமக்கு நெட்ஒர்க் கிடைக்குது. நம்ம மொபைல் ஃபோனுக்கும் ஐபி அட்ரஸ் உண்டு. ஸோ அதுக்கு ஒரு மேக் அட்ரஸும் உண்டு. மேக் அட்ரஸ் என்ன அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? ஸோ டேப்லெட், நெட்ஒர்க் எனேபிள்டு எல்லா டிவைஸுக்குமே ஐபி அட்ரஸ் உண்டு. அந்த ஐபி அட்ரஸ் வந்து ப்ரைவேட் ஐபி தான், அது பப்ளிக் ஐபி கிடையாது. ப்ரைவேட் ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நெட்ஒர்க்கை மாற்றும் போது ப்ரைவேட் ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நெட்ஒர்க்கை மாற்றும் போது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த நெட்ஒர்க் விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வந்தீங்கனாலும் ஐபி அட்ரஸ் மாறும். அது DHCP-யாக இருந்தால், மேனுவலாக இருந்தால் மாறாது. ஸோ உங்கள் காலேஜெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, திரும்ப நாளைக்கு வந்தீங்கன்னா அதே ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், உங்கள் ஐபி அட்ரஸை யாருக்கும் அசைன் பண்ணாத வரைக்கும் அந்த ஐபி அட்ரஸ் மாறவே மாறாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் 192.168.1.200 ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, மறுபடியும் நாளைக்கு காலையில் வரும்போது அதே ஐபி அட்ரஸை வேறு ஒருத்தருக்கு அசைன் பண்ணிட்டா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரியும் எந்த ஐபி அட்ரஸ் வரைக்கும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், யார் கொடுத்துருக்கோன்றதை நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டமோட நம்பருக்கும் அது பேர் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாறுமே தவிர, மற்றபடி மேனுவல் ஐபி அசைன் பண்ணுறதுல
ஐபி மாறவே மாறாது. ஆனால் நம்ம மொபைல் நெட்ஒர்க்கில் ஐபி மாறிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டெக் வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும், நீங்கள் அடுத்த லேபுக்கு வரும்போது வேற ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இப்போ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணிங்களே வேற காட்டும். வேணால் செக் பண்ணி பாரு. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் செக் பண்ணு, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி பாரு, ஐபி அட்ரஸ் மாறிடும். ஏன் அப்படின்னா இங்கே டிஎஸ்சிபி இருக்கிறதுனால அடுத்தது யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடும். மற்றபடி உங்களுக்கு ஐபி அட்ரஸ் பர்மனெண்ட்டாக இருக்காது ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும், அது சேஞ்சபிள். அதே மாதிரி ஐஓடி. ஸோ இப்போ நம்ம ஏசிக்கு ஒய்ஃபை இருந்ததுன்னா ஐஓடி டிவைஸ் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கலாம். இப்போ ஒய்ஃபை அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே போதும் நம்ம கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே. ஒரு 5.1 ஆம்பிளிஃபயராக இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம். ஸோ கிரைண்டருக்கு வராது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்போலாம் ஐஓடி எனேபிள்டு. இப்போ ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க, ஸ்மார்ட்னாலே ஐஓடி இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஏசி அதுலேயும் வந்துடுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் அதான் பண்ண போகிறோம், ஐஓடி தான். ஸோ ஐஓடியில் எப்படி நம்ம நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுறது, ஓகேவா? 2 விதமாக பண்ணலாம், அதில் ஒரு மெத்தட் நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ பப்ளிக் ஐபியை பொறுத்த வரைக்கும் இதை பப்ளிக் ஐபி யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்பி. இப்போ நாங்கள் ஜியோட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஜியோ எங்களுக்கு ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ நேட்டுன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா பப்ளிக் ஐபியை ப்ரைவேட் ஐபியாக மாற்றலாம், ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபியாக மாற்றலாம். இந்த வேலையை தான் நேட்டு பண்ணும். ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு ஐபி வாங்குவோம், ஒன்று தான் கொடுப்பாங்க. அந்த பப்ளிக் ஐபியை மல்டிபிள் ப்ரைவேட் ஐபியாக மாற்றிப்போம். ஸோ பப்ளிக்கே ப்ரைவேட்டாக மாற்றினா மட்டும்தான் நம்ம இங்கே உள்ள லேண்டுக்கு யூஸ் பண்ண முடியும். பப்ளிக் ஐபி அப்படியே ஒரே ஒரு ஐபியை வச்சு ஒரு சிஸ்டமுக்கு தான் நம்ம நெட்வொர்க் கொடுக்க முடியும். ஸோ அப்போது ஐஎஸ்பி பல்காக கொடுக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிக் ஐபி கொடுப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற பப்ளிக் ஐபியை நம்ம நேட்டு மூலயமா ப்ரைவேட்டாக மாற்றணும். ஸோ ப்ரைவேட்டாக மாற்றி அப்புறம் சப்நெட்டிங்லாம் பண்ணி நமக்கு தேவையான லோடுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பப்ளிக் ஐபி நம்ம இன்புட் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ மொத்தத்தில் பப்ளிக் ஐபி யார் ப்ரொவைட் பண்ணால் ஐஎஸ்பி. அதே மாதிரி ஸ்டேட்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டிக் அண்ட் டைனமிக். ஸோ ஸ்டேட்டிக் அப்படின்னா வெப்சைட், எல்லா வெப்சைட்டுமே யூஸ் பண்ணுற ஐபி ஸ்டேட்டிக் ஐபி. ஸோ நேற்று ஒன்று சொன்னோம் இல்லையா, 4.4.4 டிஎன்எஸ், கூகுளோட டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் 4.4.4 8.8 4.4 பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ளவருக்கு வரும்னு நினைக்கிறேன். 1 4 தெரில, க்ளவுட் ஃப்ளவர் வெப்சைட்டுக்கு 1.1.1 வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒரு பர்மனெண்ட் ஐபி இருக்கும். அந்த பர்மனெண்ட் ஐபி தான் ஸ்டேட்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே மாறாது, ஓகேவா? ஸோ நம்ம ஆதார் நம்பர் மாதிரி, இப்போ ஆதாரில் நம்பர் வந்து மாற்றிட்டே இருக்க முடியாது, ஒரு தடவை அசைன் பண்ணால் பண்ணது தான். அதே மாதிரி தான் வெப்சைட்டு கொடுக்குற ஐபி அட்ரஸும் ஒன்ஸ் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அதுக்கான டிஎன்எஸில் நேமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணாம் அப்படின்னா நேமும் கிடைக்காது, ஐபியும் மாற்ற முடியாது. அதை டிஸ்கன்டினியூ பண்ணலாமே தவிர வேறு யாருக்கும் அதே ஐபி அசைன் பண்ண மாட்டாங்க. நம்ம மொபைல் நம்பர்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தர் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் இன்னொருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. ஆனால் ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ டைனமிக் ஐபியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இதுவும் வந்து ஐஎஸ்பி கொடுக்கறது தான். ஸோ இப்போ நம்ம மொபைல் நெட்வொர்க்கில் வந்து டைனமிக் ஐபி தான் இருக்கும். ஸோ மொபைல் நெட்வொர்க் இப்போ ஏர்டெல் நீங்கள் 5G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது இங்கே மதடிப்பட்டில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஐபி காட்டும். இதே நீங்கள் கடலூர் போகிறீங்கன்னா வேறு ஐபி காட்டும். டவர் மாறும்போது, அந்த நெட்வொர்க் மாறும்போது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லொக்கேஷன் சேஞ்ச் ஆக ஐபி அட்ரஸ் மாறும். ஸோ அதுதான் டைனமிக் ஐபி. ஸோ ஸ்டேட்டிக் ஐபிங்கிறது வெப்சைட்டுக்கும் இமெயிலுக்கும் கொடுக்கறது. ஸோ முக்கியமாக வெப்சைட், அப்புறம் நம்ம காலையில் யூஸ் பண்ணல எஸ்எம்டிபி. ஸோ அந்த எஸ்எம்டிபியில் இருக்கிற இப்போ gmail.com, outlook.com, தண்டர்பர்டு இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட் இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஐபி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டிக் ஐபிங்கிறது மாறாது. டைனமிக் ஐபி இடம் சேஞ்ச் ஆனாலே, நெட்வொர்க் சேஞ்ச் ஆனாலே உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த கமாண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ஐபி அட்ரஸை எப்படி நம்மளுடைய பிசியில் ஐபி அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபி என்னெல்லாம் உங்களுக்கு என்ஐசி கார்டு உங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ இருக்கோ, எல்லா என்ஐசி கார்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருக்கிறதுல ஒயர்லெஸ் லேன், ஸோ ஒய்ஃபைக்கான ஐபி அட்ரஸ். இப்போ நான் எதை கனெக்ட் பண்ணியிருக்கணும், இப்போ நான் லேன் கனெக்ட் பண்ணியிருந்தா லேனுக்கான ஐபி அட்ரஸ் காட்டும், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தா ஒய்ஃபைக்கான ஐபி அட்ரஸ் காட்டும். ரெண்டுமே இல்லை, ப்ளூடூத் இருக்குன்னா ப்ளூடூத் மூலயமா நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கான ஐபி அட்ரஸை காட்டும். கரண்ட்லி நீங்கள் என்ன கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ஐபி அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள், லேன் தானே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லேனில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லேனோட ஐபி அட்ரஸ் காட்டுதான்னு செக் பண்ணுங்கள். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணி நானும் செக் பண்ணுறேன். நான் லேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஐபி கான்ஃபிக் இப்போ எனக்கு எல்லாமே எங்கள் ஆக்டில் தான் இருக்குது. ஈத்தர்நெட் அடாப்டர், ஈத்தர்நெட் இதுதான் வந்து நான் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.0.2.31. நான் வேரியபிள்லேருந்து சப்நெட் மாஸ்க்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் சப்நெட் மாஸ்க் மாறுதா, 255.255.248.0. ஆக்சுவலாக கிளாஸ் ஏக்கு என்ன வரணும், கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன, ஒரு 255 3 0. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 255 ஒரு 248 ஒரு 0. இப்போ இங்கே வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சப்நெட் மாஸ்க்கு நம்ம சப்நெட்டிங் பண்ணும்போது பிக்சல் லென்த்து பண்ணல, ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஐபி, அதனால் நாங்கள் பிக்சல் லென்த்து பண்ணல, வேரியபிள் லென்த் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஈத்தர்நெட் அடாப்டர் ஈத்தர்நெட் 13, அதனுடைய ஐபி அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 169.254.98.247. டிஃபால்ட் கேட்வே இது வந்து கிளாஸ் பியாக இருக்குது. 191 வரைக்கும் கிளாஸ் பி இல்லையா, இது வந்து பிக்சல் லென்த்தாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று பாருங்கள், ஒயர்லெஸ் லேன் ஒய்ஃபையோட ஐபி 192.168.137.1. இது 3 255 ஒரு 0, ஆக்சுவலி கிளாஸ் சி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஐபி அட்ரஸ் காட்டும். நீங்கள் எதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ இது மட்டும் தான் இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறது லேன் அடாப்டர், மற்ற எல்லாமே ஒயர்லெஸ். ஓகேவா? இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிளாஸ் ஏங்கிறதுனால 10ல் இருக்குது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது கிளாஸ் சி. ஸோ என்னோட ஜியோ ஒய்ஃபை, ஸோ அதோடது இங்கே இருக்குது. இது எதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை அடாப்டர் இருக்கோ, எத்தனை என்ஐசி கார்டு இருக்கோ அத்தனைக்குமே ஐபி அட்ரஸ் காட்டும். டெஸ்க்டாப்பில் ஒன்றே ஒன்று தான் காட்டும், லேப்டாப்பில் குறைஞ்ச 2 காட்டும். ஏன்னா ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குது, அதுக்கப்புறம் லேன் போர்ட் இருந்தால் லேன் போர்ட்டுக்கு காட்டும், லேன் இல்லாதவங்களும் 2 காட்டும், மினிமம் 1 காட்டும். ஸோ இப்போ ஐபி அட்ரஸை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறது மேக் அட்ரஸ். ஓகேவா?